சார். வாங்க சார். இதான் வர நேரமா? சாரி சார், ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? செலவுக்கு பணம் இல்லைன்னு அக்கா கிட்ட கேட்க ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். பணம் கிடைக்கல, பிரச்சனை ஆயிடுச்சு சார். அதனால எனக்கு உதவி செஞ்ச செல்வியும் மாட்டிக்கிட்டா. 2 பேரையும் அக்கா அடிச்சு துரத்துட்டா சார். இப்போ எங்க இந்த செல்வி? செல்வி, என்ன பொட்டியோட வரா? சார், ஓரத்துக்கு போக்கடம் இல்லை. அக்கா இவளை நல்லா தான் வச்சுக்கிச்சு. அந்த கருணாகர ராஜலட்சுமி ஸ்னேகா பத்தி வேவு பார்த்து அடிக்கடி துப்பு சொல்லிட்டு இருப்பா சார். சார், கொஞ்சம் உதவி செய்யுங்க சார். இது வரைக்கும் இவன் மாட்டிக்கிட்டதே கிடையாது. பாவம், என்னால தான் மாட்டிக்கிட்டா. இப்போ நீ என்ன சொல்ல வர? இவளுக்கும் ஆதரவு கிடையாது. இவ்வளவு பெரிய வீட்டை பார்த்துக்கிறதுக்கும் ஆள் இல்லை. சமையல்லாம் நல்லா பண்ணுவேன் சார். சார், நான் உங்களுக்கு விசுவாசமா இருப்பேன். தயாளா, ஒன்றை வச்சதுக்கு உங்க அக்கா கிட்ட இருந்து எப்போ பிரச்சனை வரும்னு தெரியல. இதில் இது வேறையா? ப்ளீஸ் சார். சார், நான் எந்த தப்பும் பண்ணல சார். அந்த ஸ்னேகா தான் சார் என்னை வசமா மாட்டி விட்டுட்டா. முத்துலட்சுமி மேடம் கிட்ட அவ வேலை செய்யறதுக்காக வரல. அவங்க கிட்ட நைஸா பழகி அவங்க முதுகுல குத்தி அந்த ஹாஸ்பிட்டலை எப்படியாவது புடுங்கி கருணாகரன் கிட்ட கொடுத்தணுன்றக்காக தான் அவங்க வேலைக்கே சேர்ந்திருக்கா சார். இது முத்துலட்சுமி மேடத்துக்கு புரியவே மாட்டேங்குது சார். ஓ, நான் அங்க இருந்தா என்னால காரியம் கெட்டுடுன்னு என்ன அவ பிளான் பண்ணி தான் சார் வெளியே துரத்திருக்கா. அவ தான் சார் இனிமேல் என்னோட முதல் எதிரி. அவளை நான் அழிக்காம விட மாட்டேன். நீ புத்திசாலிதான். யாரை பற்றி என்கிட்ட பேசினா சந்தோஷப்பட்டு உன் வேலைக்கு எடுத்துப்பேன்னு தெரிஞ்சுதான் நீ பேசுகிற. அச்சுச்சோ, அப்படியெல்லாம் இல்லை சார். பரவாயில்ல, இது ஒரு டேலண்ட் தான். இந்த வீட்டில் இருக்கலாம். ம், எப்படியும் சமையலுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. ஆனால் உன் முக்கியமான வேலை அது கிடையாது. அப்புறம் உன்னோட முக்கியமான வேலை ஸ்னேகா என்ன பண்ணுறா, எங்கே போகிறா, யாரை பார்க்குறா, என்ன பிளான் பண்ணுறான்னு ஒவ்வொரு மூவி வாட்ச் பண்ணி சொல்கிறது தான் உன்னோட வேலை. ஓகே சார், கண்டிப்பா. எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலையை கொடுத்துட்டீங்க. இனிமேல் அந்த ஸ்னேகாவோட நிம்மதி போச்சு. சரி, நீ இந்த ரூமில் தங்கிக்க. தேங்க்யூ சார். ஓகே. தேங்க்யூ சார். நான் ரூமுக்கு போகிறேன். சரி. பிரதீப், பிரதீப், எங்கடா இருக்க? வெள்ள வா. டேய் பிரதீப். என்னங்க, என்னாச்சு? ஏன் இப்ப கத்திட்டு இருக்கீங்க? உன் புள்ள அவன் புத்தியை காமிச்சிட்டான். கூப்பிடவன. என்ன சொல்றாரு இவரு? யாரா அஞ்சலி? சொல்டா. யார் அஞ்சலி? அஞ்சலியா? யார்ப்பா அது? என்ன கேட்ட எனக்கு எப்படி தெரியும்? நடிக்காத. நீ இப்ப கையும் களவுமா மாட்டிக்கிட்ட. ஏங்க, யாருங்க அந்த அஞ்சலி? உன் புள்ளைய கேளு, சொல்லுவான். ஐயோ மாப்ள, அவனுக்கு பிரியாவை தவிர வேற யாரையுமே தெரியாது. அதெல்லாம் நடிப்பு. ஏய், உண்மையை சொல்டா. அப்பா, சத்தியமா எனக்கு அஞ்சலி யாருன்னு தெரியாதுப்பா. பிரதீப். இல்லப்பா, நான் சொல்றத கேளுங்க. என்னங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஸ்னேகா, என்னதான் பிரச்சனை? ஆண்டி, பீச்ல தற்கொலை பண்ணிக்க போன ஒரு பொண்ண தற்செயலா ராஜீவ் மாமா காப்பாத்து போனதா சொல்றாரு. அந்த பொண்ணு பேரு அஞ்சலியா. அவளோட ஹேண்ட்பேக்ல பிரதீப்பும் அவளும் ஒன்னா இருந்த ஒரு போட்டோ இருந்திருக்குன்னு சொல்றாரு. யாரு? யார்? நானா? எனக்கு உன் சாயெல்லாம் வெளுத்து போச்சுடா. உன்னை நம்பி உன்னை பிரியாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஏற்பாடு பண்ணேன் பாரு. அதுக்கு என்ன சொல்லணும்டா? இல்லப்பா. இந்த பாரு, மரியாதை உண்மையை ஒத்துக்க. அஞ்சலி உனக்கு தெரியல? இல்லப்பா. என்னங்க நீங்க என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கீங்க? என் புள்ள திருந்திட்டாங்க. அது திருந்தறதுக்கு முன்னாடி நடந்த தப்பு. இவ ஏலகிரியில உடம்பு சரியில்லாம இருந்தப்ப யாரோ ஒரு பொண்ணோட சில்மிஷம் பண்ணிக்கிட்டு தான் இங்க வந்திருக்கான். ஐயோ மாப்ள, அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. என் பேரு மேல இப்படி அபாண்டமா பழிய போடுறீங்களே. அவன் பச்சை மண்ணு மாப்ள. நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. உங்களுக்கு மட்டும் எல்லாம் தெரியுமா? யாரோ ஏதாவது வயிற்றுச்சல சொன்னாங்கன்னா அதை நம்பிக்கிட்டு இங்க வந்துருவீங்களா? என்னங்க இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கு? ஆதாரம் இல்ல, அதான் விசாரிச்சுட்டு இருக்கேன். இல்லனா உன் மாவனை கொன்றுப்பேன். இங்க பாரு துவாரகேஷ், நீ சொல்லுப்பா, இதெல்லாம் யார் இவர்கிட்ட வந்து சொன்னாங்க? நாங்க தான் ஐஜி சார் கிட்ட சொன்னோம். எங்க கிட்ட ராஜீவ் தான் சொன்னான். ராஜீவுக்கு தான் இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்லையே. அவன் சொல்றதை நீங்க எல்லாரும் நம்புறீங்க?
இதை பாருங்க, நான் நம்பல ஆண்டி. ஆனால் ஸ்னேகா அப்படி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறா. இதான் அவன் புள்ள லட்சணம். அவனை முதல்ல அடிச்சு விசாரி. டேய் அம்மா, உன் மேல சத்தியமா நான் எந்த தப்புமே பண்ணலம்மா. நான் நிரபராதி. எனக்கு அஞ்சலின்னு யாருமே இல்லடா. தெரியாது. ஏலகிரியில் இருந்தப்ப என்னடா நடந்துச்சு? அப்பா, ஏலகிரியில் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாதுப்பா. அப்புறம் என்ன, உனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது இல்ல? அப்ப ஏதோ நடந்ததுதான் அர்த்தம். அப்ப அந்த பொண்ணு சொல்றது நிஜமா இருக்கலாம்ல? ராஜீவ் தான் உங்க 2 பேரையும் ஒண்ணா ஒரு போட்டோல பார்த்தேன்னு சொல்றானே. அது மட்டும் இல்லை சார், ராஜீவ் இன்னொன்னு சொன்னான். அதை ஓப்பனாக சொன்னால் நீங்கள் இன்னும் கோவப்படுவீங்க சார். சொல்லுப்பா. அந்த பொண்ணு அஞ்சலி கர்ப்பமாக இருக்காளாம். பிரதீப் தான் அந்த குழந்தைக்கு காரணம்னு சொல்கிறா சார். ஐயோ, சத்தியமா இல்ல. ஐ லவ் பிரியா. பிரியா மட்டும் தான் லவ் பண்றான். பயமுறா. என்னங்க, இவனை நம்புங்க. இவன் நம்ம புள்ளங்க. எனக்கு இவன் மேல நம்பிக்கை வர மாட்டேங்குது. எனக்கு நம்பிக்கை இருக்கு. இவன் தலையில அடிபட்டு இவன் யாருன்னே நினைப்பில்லாத நேரத்துல தான் இவன் ஏலகிரிக்கு போயிருந்தான். அங்கேயும் திவாகர் சாரோட கஸ்டடியில தான் இவன் இருந்திருக்கான். அவர் திரும்ப இங்க கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டுருக்காரு. இவன் இன்னொரு பொண்ணோட பழகிறதுக்கு இதுல ஏதுங்க சந்தர்ப்பம்? நீங்க வேணா திவாகர் சாரை கூப்பிட்டு கேளுங்க. திவாகர் சார்ட்ட ஃபோன்லேயே பேசிட்டான் ஆண்டி. அவர் அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சத்தியம் பண்ணுறாரு. அப்புறம் ஏன் மாப்பிள்ளை என் பேர மேல இவ்வளவு கோவப்படுறீங்க? நான் போய் விசாரிக்கிறேன். ஏங்க, செய்யாத தப்ப ஒருத்த மேல திணிக்கிறது உங்களுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரியா? அதுவும் அந்த ராஜீவ் சொல்றத போய் நம்புறீங்களா? அவன் பொண்டாட்டி தானங்க அந்த உமா. அவளை பத்தி உங்களுக்கு தெரியாதா? இல்ல அந்த கஜேந்திரன் யாருன்னு தான் உங்களுக்கு தெரியாதா? என் புள்ளைய சீரழிச்சவங்களே அவங்க 2 பேரும் தான். இதெல்லாம் ஏதோ சதிங்க. ருத்ரா, உன் பாசத்தை ஓவரா காமிச்சு உன் புள்ளையோட தவறுகளை மறைக்காத. ஒவ்வொரு தடவையும் திரும்ப திரும்ப தப்பதான் செஞ்சுட்டு இருக்கான். என்ன ஒழுங்கா விசாரிக்க போ. நீங்க முதல்ல போய் ஆதாரத்தை கொண்டு வாங்க. அதுக்கப்புறமா என் பேரனை விசாரிங்க. அத்தை, அவ யாரு? அஞ்சலியா? அவ இதே ஊர்ல தானே இருக்கா? அவளை தேடுங்க. அவகிட்ட போட்டோவை வாங்கி பாருங்க. இந்த காலத்துல யார் யார் கூட வேணாலும் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ தயார் பண்றது என்ன கஷ்டமா? இதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நீங்க இப்படி நடந்துக்கிறது சரியில்லை மாப்ள. முதல்ல இதெல்லாம் நாங்களும் நம்பலம்மா. ராஜீவ் மேலே எங்களுக்கு சந்தேகமாக தான் இருக்கு. நாங்கள் இதை கம்ப்ளீட்டாக கொண்டு வரல. ஒரு சந்தேகத்தின் பேரில் தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அப்புறம் என்னங்க, என் புள்ளதான் அஞ்சலி யாருன்னு தெரியாதுன்னு சொல்றான்ல. இருந்தாலும் இந்த நேரத்தில் இந்த டாபிக் வந்திருக்க கூடாது. என் தங்கச்சி வாழ்க்கையை நினச்சாதான் எனக்கு கவலையாக இருக்கு. நான் எந்த கோயில்ல வேணாலும் வந்து சத்தியம் பண்றேன். எனக்கு அஞ்சலி யாருன்னு தெரியாது. என்ன நம்புங்கப்பா. சரி போகட்டும். இதுல என்ன உண்மைன்னு நான் விசாரிக்கிறேன். அது வரைக்கும் எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண விசாரிச்சதுல பிரதீப் அவளுடைய புருஷன் சொல்றான். டாக்டர் அவளை செக் பண்ணி பார்த்துட்டு அவ 3 மாசம் கன்சீவா இருக்கிறதா சொன்னாங்க. என்னங்க காஃபி? பிரியா எங்க? எங்கேயோ வெளியில போனா. யாருக்கு தெரியும் எங்க போனான்னு? யாருக்கு இனி அக்கறை? மா, எங்க உன் மூத்த புள்ள? கூப்பிட அவனை. நாக்க புடுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கணும். அதுக்கெல்லாம் இன்னொரு தடவை பிறந்து வரணும் மச்சினரே. வாசல்ல தான் செருப்பு இருக்குது. வீட்டுல எங்க ஒளிஞ்சிருக்கானா? கூப்பிடுங்க அவனை. டேய், எதுக்கு கண்டவன் இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கான்? அஞ்சலி ஒரு பொண்ணு பிரதீப் லவ் பண்ணி ஏமாத்திட்டா அவன் மாசமா இருக்கான்னு கதலா சொன்னேன். இப்பதான் ஐஜி சார் வீட்டுக்கு போய் விசாரிச்சுட்டு வந்தோம். அவன் சொல்றான் அஞ்சலி ஒரு பேரை நான் கேள்விப்பட்டதே கிடையாது, எனக்கு அது யாருமே தெரியாது சத்தியம் பண்றான். தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு எதுக்கு இந்த கேவலமான புத்தி? எல்லாமே பொய். டேய், அடங்கு. அவன் ஒரு அயோக்கியன். ஒரு நாளைக்கு ஒரு பொண்ணுன்னு ஊர் சுத்திக்கிட்டு இருந்தான். நம்ம பிரியா வாழ்க்கையை நாசம் பண்ண பார்க்கலாம். நம்ம குடும்பம் இன்னைக்கு நிம்மதி இல்லாம தலை குனிஞ்சு நிக்கிறதுக்கு மூல காரணமே அந்த பிரதீப் தாண்டா. அவர் சொல்லிட்டாரா சத்தியம்? அவர் அப்படியே ஹரிச்சந்திர சொல்லி சத்தியம் பண்ண உடனே இவர் நம்பிட்டு வந்துட்டார் பெருசா. அஞ்சலின்னு ஒருத்தி கிடையவே கிடையாது. பிரியாவோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நீ கண்டுபிடிச்ச கற்பனை கதாபாத்திரம் தான் அந்த அஞ்சலி. டேய், அப்படி ஒருத்தி இருந்தா நீ நேர்ல கூட்டு வா, அப்ப நான் நம்புறேன். நான் அவளை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துட்டு இங்க வந்து விஷயத்த சொல்லிட்டு திரும்பி போய் பார்க்கறேன், அவளை காணோம். அப்ப நான் எங்க போனா? யாரோ ஒரு அம்மா கார்ல வந்து கூட்டிட்டு போயிட்டாங்களாமே. இதெல்லாம் பொய். நீ கொஞ்சம் பேசாம இரு.
நீ பேசாம இரு ஸ்னேகா. ஏய், ஹாஸ்பிட்டலுக்கு வந்த அந்த அம்மா வேற யாரும் கிடையாது, ஐஜியோட பொண்டாட்டி ருத்ராதான். என்ன விளையாடுறீ நீ? தன் புள்ள செஞ்ச தவற மறைக்கிறதுக்கு அந்த அம்மா காரியத்துல இறங்கிட்டா. தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. அவங்களுக்கு அஞ்சலி பத்தி எப்படி தெரியும்? என்ன சத்தத்தை காணோம்? சொல்லு. அதுக்காக ராஜீவ் சொல்றது பொய்யாயிடுமா? உமா கூட தான் அவனோட மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போனா. அவங்க பொய் சொல்றதா இருந்தா அஞ்சலியை நான் பார்த்தேன்னு இவளும் பொய் சொல்லலாம்ல. நான் பார்க்கவே இல்லத்த. அதாம்மா, பிரியா கல்யாணத்தை நிறுத்த திட்டம் போடுறவங்களா இருந்தா அஞ்சலியை நீங்க கொண்டு வந்து இந்நேரம் இங்க நிறுத்திருப்பீங்கல்ல. ஐஜி வீட்ல ஆதாரத்தோட கலாட்டா பண்ணிருப்பீங்கல்ல. அவ காணாம போனதுனால தானே இந்த கல்யாணமே நின்னு போச்சு. இதெல்லாம் நான் நம்பல. இத பாரு துவரகேஷ், ஒன்ன தெளிவா யோசி. நீயும் நானும் 1000 முட்டிக்கிட்டாலும் 1000 சண்டை போட்டாலும் 2 பேரோட எண்ணமும் ஒண்ணுதான். நம்ம தங்கச்சி பிரியா பாதிக்கப்படக்கூடாது, ஏமாறக்கூடாது. அது ஒண்ணு மட்டும்தான் நம்ம 2 பேரோட எண்ணமும். சத்தியமா சொல்றேன், அஞ்சலின்னு ஒருத்தி இருக்கா, நான் அவளை பார்த்தேன். அவ தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு கடல்ல குதிச்சா, நான் போய் காப்பாத்தின, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண. டேய், அவகிட்ட அவளும் பிரதீப்பும் ஒன்னா இருக்கிற போட்டோ இருந்துச்சுடா. அவ மாசமா இருக்கா. என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு பிரதீப் தான் அப்பான்னு சொல்றாடா. இந்த நிமிஷம் என்னால அதை நிரூபிக்க முடியல. ஆனா அதுக்காக நான் சொல்றது பொய்யோ இல்ல கதை கட்டுறதோ கிடையாது, உண்மைடா. என்னோட இயலாம என்னால் நிரூபிக்க முடியல. அப்படியெல்லாம் ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு தப்பிக்க முடியாது. ப்ரூஃப் பண்ணு, அது உன்னோட பொறுப்பு தான். ஒருத்தர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறது பெரிய விஷயம் இல்ல, ஒரு நிமிஷம் வேலைதான். அத நீ நிரூபி. குற்றம் சுமத்துனது நீதானே, அதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்போ உனக்கு தான் இருக்கு. பிரியாவோட கல்யாணத்தை நிறுத்தணும்னு நீ தான் துடிச்சிட்டு இருக்க. அஞ்சலியை பத்தி திடீர்னு வந்து சொன்னா அதை நாங்க எப்படி நம்புறது? அதேதான் நானும் சொல்றேன். ஏங்க, இங்க இவ்வளவு கலாட்டா நடந்துட்டு இருக்கு, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே. அஞ்சலி யாருன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா? அஞ்சலி யாருன்னு எதுக்கு நான் கேட்கணுங்கிற? ஏங்க கேளுங்க. ஆமா, பிரியா யாரு? பிரியா யாருன்னு எனக்கு இப்ப தெரியாது. அப்புறம் அஞ்சலி யாரா இருந்தா எனக்கு என்ன? நான் எதுக்குடா கவலைப்படணும்? வாங்கடா, நீங்களும் உங்க கல்யாணமும் பேச வந்துட்டீங்க. என்னடா இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு? அத்தை, அவர் ஏதோ விரக்தியில பேசுறாரு. மாமா இல்லன்னா என்ன, அதுக்கப்புறம் நீங்க தானே. நீங்க பிரியா கல்யாணத்தை தாராளமா நிறுத்தலாம் அத்தை. ஆமா, நீங்க ஒரு நல்லது நடக்க விட்டுறாதீங்க. எல்லா விஷயத்தையும் நிறுத்துறதுல குறியா இருங்க. நீ இன்னைக்கு வருவ, நாளைக்கு போயிடுவ. வந்தோமா, புள்ளைய பெத்தோமா, வீட்டுக்கு போனோமான்னு இருக்கணும். இது ஏன் குடும்ப விஷயம், இதுல நீ தலையிடாத. பிரியா ஏன் தங்கச்சி, நீங்க தான் வெளியில இருந்து வந்தவங்க. நீங்க ஒரு ஓரமா போய் உக்காருங்க. என்ன உக்கார சொல்ற ரைட்ஸ் உங்களுக்கு கிடையாது. பாத்தீங்களா அத்தை, அவ எப்படி பேசுறான்னு பாத்தீங்களா? நீயே சொல்லாமா, இவங்க சொல்றது நியாயமா? ஐயோ, நீங்க 2 பேரும் ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் செத்தேன். எப்பா, உங்க கூட எல்லாம் பேச முடியாது சாமிகளா, என்ன விட்டுருங்க. என்ன சார் வெறப்பா நிக்கிறீங்க? டேய் போட, கிளம்பி போய் ஆக வேண்டிய வேலையை பாரு. நடக்காத கல்யாணத்துக்கு உன் நேரத்தையும் மூளையும் போட்டு ரொம்ப வேஸ்ட் பண்ணிக்காத, புரியுதா? ஆதாரம் இல்ல, ஆனா இருக்கு. கூட்டிட்டு வந்து நிப்பாட்டுவேன். அன்னைக்கு அண்ணன் நீ ரைட்டுன்னு கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு போ. பெருசா பாக்குறான் பார்வை. துவரகேஷ், அவர் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாரு, நீ எதையும் நம்பாத. நீ போற பாதை சரியா இருக்கும். சட்டு புட்டுன்னு பிரியாவுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு இந்த கும்பல்ல இருந்து அவளை காப்பாத்துப்பா. ஆமா, எலிசபெத் ராணி சொல்லிட்டாங்க, நீ காப்பாத்துப்பா, நீ காப்பாத்து. வா. எல்லாரும் ஏதோ ஒன்று சொன்னாங்க, நீயே விட்டு வைக்கிற. நீ ஏதோ சொல்ல. நானும் சொல்லதான் போறேன். அது உனக்கு கஷ்டமா இருந்தாலும் அதுதான் உண்மை. என்ன?
ராஜீவ் மாமா சொல்றதுல உண்மை இருக்குன்னு எனக்கும் தோணுது. ஏய் நல்லா இரு, அவர் எதுக்காக போய் சொல்லணும்? அவர் இப்படி சொல்றவரே கிடையாது. பிரியா கல்யாணத்தை தடுக்க அவன் என்ன வேணா சொல்லுவான். இல்ல, நீ சொல்றது உமா அக்காவோட கேரக்டர். ராஜீவ் மாமா கேரக்டர் அது இல்ல. அவர் எதையுமே போய் சொல்லி கெடுக்கவோ இல்ல கோலத்தனமா முதுகுல குத்தணும்னு நினைக்க மாட்டாரு. அப்படிப்பட்ட ஆள் அவர் இல்ல. அவரோட ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிருக்கேன். அவரோட கேரக்டர் எனக்கு நல்லா தெரியும். இப்படி சொல்லி சொல்லி என்ன வெறுப்பேத்துற. நீ என்ன வேணா எடுத்துக்கோ, எனக்கு அதை பத்தின கவலை இல்ல. உமாக்கா பாதாளம் வரைக்கும் போய் ஒரு பொய்ய தோண்டி எடுத்துட்டு வந்து சொல்வாங்க. அவங்க அப்படிதான். ஆனா ராஜீவ் மாமா அப்படி கிடையாது. நீ அவனை நம்பு, ஆனா நான் நம்ப மாட்டேன். ஏன் நம்ப மாட்ட? பிரதீப்போட அயோக்கியத்தனத்தை கண்ணெதிரில பார்த்தவன் தானே நீ. அவன் சொன்னதை நம்புற, அவன் சத்தியத்தை நம்புற. உன் சொந்த அண்ணன் அவர் உண்மை சொன்னா நம்ப மாட்டியா? ஏய் பேசாம போ. பெருசா வக்காலத்து வாங்க வந்துட்டேன். நீ அவன் பக்கம் ஜாலர் அடிக்கிறன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் அவனை நம்பவே மாட்டேங்கிறேன். இதுதான் உண்மை. போதுமா? என்னப்பா வெளியே கிளம்பிட்டீங்களா? ஆமாமா, முக்கியமான ஒரு மினிஸ்டர் மீட்டிங் இருக்கு. இவன் எதுக்கு வண்டியை தொடச்சிட்டு இருக்கான்? சும்மா என்ன பார்க்க வந்தா சும்மா இருக்க மாட்டான், தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த கார் க்ளீன் பண்ண சொன்னேன், அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, நீ எப்படி இருக்க? போங்கப்பா, தலைவலிக்கு மேல தலைவலி அந்த வீட்ல. என்னம்மா பிரச்சனை? அந்த சரவணன் எங்கேயோ மும்பை ட்ரைனிங்க்கு போறான்னு மீனாவை கொண்டு வந்து வீட்ல விட்டுட்டு போயிட்டான். அந்த சரவணனுக்கு தான் வீடு இருக்கேவுமா? அந்த வீட்ல அவ தனியா இருந்தா என்ன பிரச்சனை வரும் தெரியலப்பா. சொல்ல மாட்டேங்கிறா. நானும் கேட்டுட்டேன். அந்த வீட்ல தனியா இருக்கிறதுக்கு பயமா இருக்குன்னு சொல்றா. அவள் அங்க விட்டுட்டு சரவணன் 1 மாசத்துக்கு எஸ்கேப் ஆயிட்டான். இப்போ எனக்கும் அவளுக்கும் தான் முட்டிக்குது. அவ ஏற்கனவே நிறைய வாட்டி உங்கள்கிட்ட மோதி இருக்கால. இந்த தடவை மோதினா சொல்லு, நான் அவளை. பா, நீங்க என்னப்பா பண்ணுவீங்க? அவ வேற பிரெக்னெண்டா இருக்கா. இது எனக்கு தெரியாது. அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்பா பண்ண முடியாது? அவ மட்டும் என்கிட்ட ஏதாவது வாலாட்டினா சத்தியமா நான் ஏதாவது அவளை பண்ணிடுவேன்ப்பா. அவளையா? அவளையும் அவளோட குழந்தையும் 2 பேரையும் தான்ப்பா. என்ன உமா, இதெல்லாம் வேணாம், விட்டுடு. பின்ன என்னப்பா, வந்த உடனே குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டா. அவளை எங்க தங்க வைக்கிறதுன்னு ஒரு பிரச்சனை. அந்த துவாரகேஷ் சொல்றான்ப்பா, அண்ணனும் அண்ணியும் தண்டு சோறு தானே சாப்பிடுறாங்க, அவங்கள வெளியே துரத்திட்டு அந்த ரூம மீனாவுக்கு கொடுங்கன்னு சொல்றான். எவ்வளவு திமிரு பாத்தீங்களா? சார், அந்த மீனாவெல்லாம் அடிச்சு விரட்டணும் சார். அவ விஷம். யோ நிறுத்தியா, இது என் குடும்ப பிரச்சனை. தேவராம உள்ள வராது, புரியுதா? இல்ல சார், அந்த மீனாவை நான் கல்யாணம் பண்ணியிருக்கணும். ஜஸ்ட் மிஸ். அந்த சரவணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. அவன் தலையெழுத்து சார். ஆமா இல்ல? ஆமா, நீ கூட ரகசியம் சொல்லிட்டு இருந்தியே, என்னையா அது? சார், அது ஒரு ரகசியம் சார். அடிக்கடி இதே சொல்லி என்கிட்ட காசு கறக்குறேன். எனக்கு இப்போ டைம் இல்லை, நான் வந்து பேசிக்கிறேன். பா, ஏன் பிரச்சனைக்கு ஏதாவது வழி சொல்லுங்கப்பா. எங்களை வீட்டை விட்டு துரத்துறாங்க. இப்போ நாங்க என்னப்பா பண்ணட்டும்? நான் எவ்வளோ வாட்டி உங்ககிட்ட சொல்லியாச்சுமா, நீ பேசாம குஷியை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துரு. ராஜி வைக்கடான்னு கேட்டு போட்டோம், நடுத்தூர் வந்து அலையிட்டமே. இல்லப்பா, நான் இங்க வந்துட்டேன்னா மீனாவுக்கு பயந்து ஓடி வந்துட்ட மாதிரி ஆயிடும். அங்கேயே இருந்து மீனாவா நானு பாக்குறேன்ப்பா. அந்த மீனாவை நான் வீட்டை விட்டு விரட்டல, என் பேரு உமா இல்ல. ஆமா, ஸ்னேகா ஒரு ரவுண்டு பார்த்தாச்சு, அவளை வீட்டு விட்டு அமிச்சாச்சு. இப்போ மீனாவா? நீ வேற போமா. அக்கா வணக்கம்க்கா, மோர் எடுத்துக்கோங்க. அப்பா, இவன் இங்க நீ தான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேங்கிற. கண்டதெல்லாம் சுத்த அனுபவிக்கணும்னு என் தலையெழுத்து. நீ மோர் குடிச்சு கூட கிளம்புன போற வழி எப்படி வந்தா நான் சொல்றேன்.